ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நம்ம தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதைகளை தான் பார்த்துக்கிட்டு வரோம். அது போலவே இன்றைக்கும் நாம் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, எந்த சந்தர்ப்பத்திலையுமே எப்படி நாம் தன்னம்பிக்கையோடையும் நம்மளுடைய விடாமுயற்சியாலையும் நாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதையில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டு வழியாக 2 மான் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு ஆண் மானும் ஒரு பெண் மானும். அந்த பெண் மானுக்கு அப்போது பிரசவம் ஏற்படுற சமயம். அந்த நேரத்தில் அதுக்கு எங்கே போய் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாத நிலமையில் அந்த காட்டுக்குள்ளே 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு பிரசவ வலியும் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த வழியாக ஒரு சிங்கத்தோட குகை தெரிஞ்சது. அப்போது ஆண்மான் இருந்துட்டு, நமக்கு வேறு வழியே இல்லை, வா இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு அங்கே போய் அந்த மானும் பிரசவிச்சது. இப்படியே காலமும் கடந்தது. இந்த மானெல்லாம் அந்த குகையை தனக்கு சொந்தமாகவே நினச்சிது. அங்கே இருக்கிற அந்த மான்கள் எல்லாமும் பெருசாகவும் வளர ஆரம்பிச்சுது. அந்த நேரமாக பார்த்து ஒரு நாள் அந்த சிங்கம் அந்த வழியாக வந்தது. அப்போது அந்த சிங்கம் அந்த வழியாக வரதை மான்கள் எல்லாம் பார்த்துட்டு குகைக்குள்ளே வந்து அடைஞ்சிக்கிச்சு. இதை பார்த்த அந்த ஆண்மான் இருந்துட்டு, பிள்ளைகளா எதுக்காக பயப்படுறீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே இருந்து ஒரு மாதிரியான சத்தத்தை கொடுத்தது. அந்த சத்தத்தை கேட்ட இந்த சிங்கமோ, என்ன இது, நம்ம குகைக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருதே, ஏதோ ஒரு புதுவிதமான விலங்கு இதுக்குள்ளே வந்திருக்கு போலையே அப்படின்னு ஒரு நிமிஷம் திகைச்சு போய் அங்கேயே நின்றுடுச்சு. அப்போது அந்த இடத்த விட்டு கடந்து போகும்போது சிங்கம் இருந்துட்டு அங்கே ஒரு நரி வரதை பார்த்தது. அந்த நரிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுது. அப்போ நரி இருந்துக்கிட்டு, அட சிங்கமே, இது நீ நினைக்கிற மாதிரி ஏதோ வித்தியாசமான விலங்கெல்லாம் கிடையாது, அங்கே மான்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை அடித்து சாப்பிடலாம், எனக்கு பாதி உனக்கு பாதி அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தை அந்த இடத்துக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு போச்சு. இந்த விஷயத்தையெல்லாம் எப்படியோ கேள்விப்பட்ட மான்கள் அவங்க அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் வந்து சொன்னதுங்க. இதை கேட்டதும் அந்த மான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தது. அப்போது ஆண்மான் இருந்து, சரி இதையும் நாம் எப்படியாவது சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அதே மாதிரி ஒரு சத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சுது. வேற ஒரு மிருகம்தான் இருக்குது அப்படின்னு சிங்கம் நம்புகிற அளவுக்கு இருந்தது. அப்போது அந்த பக்கமாக திரும்பின மான், அட நம்ம நரியண்ணன் தான் வராரு, இந்த நரியண்ணன்கிட்ட நான் எப்பயோ சொல்லியிருந்தேன், சிங்கம் வந்ததுன்னா என்கிட்ட சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த சிங்கத்தை அடித்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை கேட்டுக்கிட்டு நரியண்ணனும் இன்றைக்கி அந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி வேட்டை தான் அப்படின்னு அந்த மானும் பெரிய கர்ஜிக்கிற குரலோட இந்த வசனத்தை சொல்லுச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சிங்கத்துக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அடடா, நாம் தெரியாதனமாக இந்த மிருகத்துக்கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிட்டோம் போலையே, ஏ நரி நீ என்னையா கொல்ல பார்க்குற அப்படின்னு சிங்கம் நரியை அடித்து திங்க நரி பின்னாலேயே துரத்திக்கிட்டு ஓடிச்சு. இது எல்லாத்தையும் மான்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில் நம்மளுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதாவது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் அந்த இடத்த நம்மளுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கைவிடாமல் நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய லட்சியத்தை நம்ம அடைவோம் அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.